அண்ணாவையும் கதைக்கிறதுக்கு ஒரு பக்கில்லையேடா உனக்கு. ஆனா இந்த காதல் காய்ச்சோட நான் காண இருந்த அம்மாவனே வெள்ள போட்டுதான் பிடிப்பேன். நீ எந்த நாட்டில் ஒளிஞ்சிருந்தான் இரு, ஒத்த 1-1. அது எந்த நாயா இருந்தாலும் அந்த டிக்டாக்ல வந்துதான் இந்த கதையை சொல்லலாம். ஏனண்டா டிக்டாக்னால அப்பாவையும் அண்ணாவையும் பிடிச்சு 3 மாதம் ஜெயில போட்டிருந்தவ. பெரியப்பாண்ட மகன் போய் அப்ப என்னையும் போடுங்கன்னு சொன்ன பிறகுதான், அவன் உளவுத்துறையில இருந்தவன், என்னையும் போடுங்கன்னு சொன்ன தலைவருக்கு சொன்ன பிறகுதான் இவன் 3 பேரையும் வடிய விட்டவ. அதையும் வடிவா சொல்றேன். நாங்கள் அங்க அப்பாவே ஆர்பல விட்டாலும் திருப்பி கதைக்கிறான். இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று வன்னி மைந்தன் அண்ணாண்ட லைவ்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு தான் அண்ணாவோட கதைச்சு நான். என்னென்றால் ராமநாதன் ரவுராமையும் ராமநாதன் அர்ச்சுனாவும் வந்து கலர்லையும் உடம்புலையும் தான் வித்தியாசமே ஒழிய கொள்கையில் இருந்து எல்லாமே ஒன்றுதான். அதை அண்ணா வந்து உடையார்ரெட்டு புதுக்குடியிருப்பில் வந்து பொறுப்பாளர் இருக்கேக்க வேலை செய்தவனுக்கு தெரியும். அதே மாதிரி ராமநாதன் அர்ச்சனாவை உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அந்த வன்னி மைந்தன் லைவ்ல வந்து 1-2 பொறுக்கியல் சொல்லியிருக்கணும். அண்ணா வந்து காட்டி கொடுத்து தான் வெளியால வந்தவன். அடே எனக்கு கேட்குற என்ன ஆசைண்டா, நீங்க சோறு தாண்டா சாப்பிட்றீங்க அல்லது உங்கண்டே மலத்தை எடுத்து தின்றீங்களான்னு எனக்கு ஒரு பெரிய டவுட். ஏனென்றால் அடே ராமநாதன் ரவுராமன் என்றது வந்து ஒரு காலத்துல பிள்ளையன்னு சொல்லி வயரால் அடி வேண்டினால் வந்துடாது. கட்டமைப்பிலேயே பிள்ளைய என்று சொல்லி வயரால் அடி வேண்டினால் காலில். அதையும் தவிர என்ன ஒரு விஷயமோட நான் சொல்ல விரும்ப மாட்டேன்னு சொன்னதால அப்பாவையும் அண்ணாவையும் பிடிச்சு 3 மாதம் ஜெயில போட்டிருந்தவ. பெரியப்பாண்ட மகன் போய் அப்ப என்னையும் போடுங்கன்னு சொன்ன பிறகுதான், அவன் உளவுத்துறையில இருந்தவன், என்னையும் போடுங்கன்னு சொன்ன தலைவருக்கு சொன்ன பிறகுதான் இவன் 3 பேரையும் வடிய விட்டவ. அதையும் வடிவா சொல்றேன். நாங்கள் அங்க அப்பாவே ஆர்பல விட்டாலும் திருப்பி கதைக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியாட்டு நான் ஒன்றும் செய்யலாது. அதையும் விட சிறந்த காவல்துறை அதிகாரி என்று தேசிய தலைவரால விருது வாங்கின இந்த அண்ணா மட்டும்தான். அதாவது பொறுக்கிலுக்கு சொல்றேன். ஆனாவன்னா தெரியாம ஒரு வழக்க நெறிப்படுத்துறது எப்படின்னு தெரியாம அப்பாட்ட சவுக்கால வேண்டின நாயல் இந்த அப்பால அடே இந்த அப்பாவையும் இந்த அண்ணாவையும் கதைக்கிறதுக்கு ஒரு பக்கில்லையேடா உனக்கு. ஆனா இந்த காதல் காய்ச்சோட நான் காண இருந்த அம்மாவனே வெள்ள போட்டுதான் பிடிப்பேன். நீ எந்த நாட்டில் ஒளிஞ்சிருந்தான் இரு, ஒத்த 1-1. அது எந்த நாயா இருந்தாலும் அந்த டிக்டாக்ல வந்துதான் இந்த கதையை சொல்லலாம். ஏனண்டா டிக்டாக்ல தான் கல்ல ஐடியில வரலாம், வந்து கதைக்கலாம். துணிஞ்சவன் முடிஞ்சா யாழ்ப்பாணம் வா, வந்து நேரவா, சரிதானே? அடே நீங்க எல்லாம் பொறுக்கியல். உங்கள்ட வருமானம் பிசைடு. இப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், உண்டியல் வைக்கலாது. ஒவ்வொரு கடையல் வழிய போய் உண்டியல் வைக்கலாம் உங்களுக்கு. 2வது உங்களோட வருமானம் இப்ப இயக்கத்தை வச்சு வித்து பிழைக்கிற வருமானம் போயிட்டுடா உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு இயக்கம் அப்படி, இயக்கம் இப்படி, இயக்கத்துக்கு அது கொடுக்குறோம், இயக்கத்துக்கு இது கொடுக்குறோம்னு சொல்லி காசு சேர்க்கலாதுங்கண்ட ஆக்கள்கிட்ட. இனியும் ஒரு இனத்தமிழன் வந்து இனியும் ஒரு தமிழனா இருந்து உங்கள்ட்ட காசு சேர்த்து 1% நீங்கள் இந்த காசு சேர்க்கிற பொறுக்கியல குடிப்பியலா இருந்தா நீங்க தமிழரே இல்லை. ஒரு தமிழரான இருந்தா எங்கண்ட இனத்தையோ உதவி செய்யறோம் என்று கேட்டோ எந்த சதமும் ஒருத்தருக்கும் கொடுக்க கூடாது. இந்த பொறுக்கியல் இவ்வளவு காலமும் தலைவர்கிட்ட காசை தலைவர் சேர்க்க சொன்ன காசை சேர்த்துதான் இந்த ஹெலிகாப்டர்ல சாமதி வீடு கொண்டாடுறானுகள். ரீச்சாண்டையும் கட்டி வச்சிருக்கானுகள். இப்படி எத்தனையோ இருக்கு. இவங்க எல்லாம் திடீரென்று முளைக்கல. தம்பி ஒரு டாக்டரா இருந்து எனக்கு ஒரு காரை கூட 1 கோடிக்கு வேண்டி போட்டு இப்போ நான் லோன் கட்டி கொண்டிருக்கேன். 72 லட்சம் கட்டணும். பிஎஸ்சி மேனேஜர்கிட்ட போய் கேள். அப்படியும் இருக்கத்தாக்கணியா நீங்க எப்படிடாப்பா ஓயிலும் படிக்காம இவ்வளவு பெரிய பணக்காரரை வந்து நீங்கள் துரோகிகள். நீங்க எல்லாம் தமிழ்ன்றது துரோகிகள். என்ன உங்களை துரோகிகள் போடுறதுக்கு அண்ணன் இல்ல. ஆனா ஒரு காலத்துல உங்களுக்கு அங்கங்க கடவுளால விழும். அதை மட்டும் ஞாபகம் கொடுங்க. தமிழனுக்குரிய ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்த பயிரவனும். எனக்கும் காசு அனுப்ப வேண்டாம், ஒருத்தருக்கும் காசு அனுப்ப வேண்டாம். இது நீங்கள் இந்த சீமான் ஆமான் ஒரு சாமானுக்கும் அனுப்ப வேண்டாம், சரிதானே? நீங்கள் சேர்த்த காசு, நீங்க குளிர்க்க பல்லடிச்ச காசு, குளிர்க்க பல்லுக்கு விரைச்ச காசு ஒரு இன உணர்வோட ஒருத்தருக்கும் அனுப்ப வேண்டாம். ஒரு காலத்துல கட்டமைப்ப கட்டி அமைப்போம். அதுக்குரிய தேசிய நிதி என்று சொல்லி ஏற்கனவே வைப்பகம் இருந்த மாதிரி திருப்பி ஒரு இதொண்ட நாங்க உருவாக்குவோம். அங்க நேரடியா நீங்க கொடுக்கலாம். அங்க இருந்து எந்த வைத்தியசாலைக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது, எத்தனை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது, இவ்வளவு பாதை போடப்பட்டது, அதுக்குரிய ப்ரொஜெக்ட் என்ன, கோஸ்ட் என்ன, அதுக்கு வந்த டிலேக்கு வந்து காரணங்கள் என்ன, சகலதும் நான் செய்வேன். நான் உயிரோடு இருந்தா செய்வேன். ஆனால் தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கும்.
ஒரு சதம் எனக்கும் அனுப்ப வேண்டாம், ஒருத்தரும் கொடுக்க வேண்டாம். காசு கேட்டு வாராக்களை நீங்கள் ஒழுங்கான ஆம்பளைண்டா எடுத்துக்கொண்டே வச்சு கொஞ்சம் இவனுகள் நீங்கள் கொடுக்குற காசுல இண்ட வரைக்கும் சிறிதரனா இருக்கட்டும். எனக்கு என் நண்பன் சொல்லிக்கான ஒருத்தர் பேரும் சொல்லி கயக்காது என்று சீனாமயிரன், அதில் நான் ஒருத்தருடைய கயக்கல. இண்ட வரைக்கும் இவங்க வேண்ட காசுக்கு யாராவது கணக்கு சொல்லி இருக்கிறாங்களா உங்களுக்கு? இண்ட வரைக்கும் 6,68,000 வந்து எங்களை ஸ்கூல் படிகள் எங்களை அனுப்பின காசு கூட அப்படியே இன்ஜினியர் சஞ்சுவன்கிட்ட இருக்கு. இண்ட வரைக்கும் நான் அதை வேண்டே இல்லை. அப்ப இந்த சஞ்சுவன் அடிச்சு கேட்டுக்க அந்த காசு என்ன செய்யறது, வழக்கு தாரதாட்டு. நான் சொன்னேன் இல்ல சஞ்சுதான் பாரதி வினோட்ட சொல்லிக்கேன், இல்ல அனுப்பினவனுக்கு ரிட்டர்ன் பண்ணு. அது நாங்கள் எப்படி கேட்டு வேண்டி நாங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில முன் பில்டிங்குக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 16 லட்சம் தேவைப்படுது. அதை காசை வந்து நான் எங்களோட குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு எங்களோட ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு அனுப்பின காசு. அது நான் வேண்டியில சஞ்சுதன் தான் வேண்டினவன். அவனும் வேணாலும் இருக்கான். 6,68,000. அதுல ஒரு அண்ணா ஒரு ஆள் எனக்கு அனுப்ப பர்சனலா எனக்கு தம்பி உனக்கு தேவைக்கு என்று அனுப்பின காசை கூட நான் இல்லைன்னா அதுக்கு போடுங்கன்னு சொல்லி அதுக்கு போட்டு வச்சிருக்கேன். அதாண்டா ராமநாத் அர்ச்சுனா. ராமநாத் ரவுராமனையும் ராமநாத் அர்ச்சுனாவையும் பற்றி சொல்றதுக்கு என்னுடைய மலங்களை கூட உங்களை சாப்பிட்றதுக்கு நான் ரெடியா இல்லை. எப்படி வசதி. தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாத் அர்ச்சுனா, பேஸ் ஹாஸ்பிட்டல் MS சாவச்சேரி.